வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் யூனிட் 1 இன்டீரியர் ஆஃப் த எர்த் இருந்து 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 சோசியல் புக்கில் ஜியாகிரஃபி அப்படிங்கிற தலைப்பில் இந்த லெசன் இருக்குது. இந்த லெசனுடைய புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? இவல்வேஷன், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நைஃப் இஸ் மேட் அப் ஆஃப். நைஃப் அதாவது கத்தி வந்து எதனால் ஆனது அப்படின்னா ஏ ஆப்ஷன் நிக்கல் அண்ட் ஃபெரஸ். இந்த நீங்கள் மார்க் பண்ணி எழுதிருங்க. செகண்ட் ஒன், earthquake and volcanic eruption occur near the edge of plates. Third one பார்க்கலாம். Third, the magnitude of an earthquake is measured by dash Richter scale. Richter அளவைகள் சொல்லும்ல, Richter scale, ammeter. Fourth, the narrow pipe through which magma flow out is called a vent. இதை நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க. ஃபிஃப்த் பார்க்கலாம். ஃபிஃப்த்து, dash volcano is known as lighthouse of Mediterranean Sea, Stromboli. இதை நீங்கள் மார்க் பண்ணுங்க. Dash belt is known as the ring of fire. Circum-Pacific. அடுத்து fill in the blanks. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க. The core is separated from the mantle for a boundary called Weizsäcker-Gutenberg. இது மார்க் பண்ணுங்க. அடுத்து செகண்ட் ஒன், the earthquake waves are recorded by an instrument known as seismograph. That one, magma rises to the surface and spreads over a vast area is known as fissure eruption. Fourth one, an example for active volcano is St. Helens, USA. அடுத்து fifth, seismology is the study of earthquakes. That one வந்து சர்க்கிள் ஆட் ஒன் பாருங்க, மேக்மா. இதில் வந்து வெண்ட். இதில் வந்து ஃபோக்கஸ், எபிக் சென்டர், செஸ்மிக் வேவ்ஸ், இது எல்லாமே நமக்கு வந்து இது எல்லாமே எர்த்குவேக் வந்து ரிலேட் ஆனது. இது வந்து வெல்கனோ. சரியா? தேட் ஒன் பாருங்க, உத்தரகாசி, சமோலி, காய்னா, கிரகட்டோவா. இதில் வந்து கிரகட்டோ தான் சரியான ஆன்சர். இதை ரவுண்ட் பண்ணுங்கள். ஃபோர்த்தும் லாவா, கேல்ட்ரா, சிலிக்கா, கிரெட்டர். அது சிலிக்கா. இதுக்கு இது ரவுண்ட் பண்ணுங்கள். ஃபிஃப்த்து, ஸ்டாம்போலி, ஹெலன்ஸ், ஹவாய் வந்து ஃபியூஜியாமா. அது ஃபியூஜியாமா தான் கரெக்டு. இதை ரைட் பண்ணிக்கிடுங்க. ஃபோர்த் வாங்க, மேட்ச் ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட்னு பாருங்கள், எர்த்குவேக் வந்து சடன் மூமெண்ட். இதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் போட்டுடுங்க. நெக்ஸ்ட்டு சிமா, சிலிக்கா அண்ட் மெக்னீசியம் செகண்ட் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு தேர்டு பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர், வேட் வல்கனோஸ். தேர்டு சுவாமி பாருங்கள், ஜப்பானீஸ் ஸ்டெம். மவுண்ட் கென்யா பாருங்கள், ஆஃப்ரிக்கா. மார்க் பண்ணிடுங்க. நான் வந்து போட்டிருக்கேன். அடுத்த ஃபிஃப்த்து, கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் டிக் த அப்ராப்ரியேட் ஆன்சர். அசன், த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எர்த் மே பி கம்பேர்ட் ஆஃப் தட் ஆஃப் அன் ஆப்பிள். Reason, the interior of the earth consists of crust, mantle and core. இது வந்து ஏ மார்க் பண்ணுங்க. ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் எக்ஸ்பிளேஷன் ஏ எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. சரியா? இது நீங்கள் மார்க் பண்ணுங்கள். செகண்ட் ஒன் பாருங்க, அசன், the Pacific Ocean includes 2/3 of the world's volcanoes. Reason, the boundary along the eastern and western. ஈஸ்டர்ன் அதாவது கிழக்கு மேற்கு. Coast areas of the Pacific Ocean is known as the Pacific Ring of Fire. அது B, A and R are correct, but R does not explain A. இதை நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. 6th one, answer the word. First, name the outermost layer of the earth, the crust. இது நீங்கள் எழுதினா போதும். அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு 151 இருக்க ஆன்சர் பாருங்கள். 151 இந்த ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள். இதை நீங்கள் அப்படி எழுதிக்கலாம், அல்லது க்ரஸ்ட் அது மட்டும் சேர்த்தா போதும்.
வாட் இஸ் சியால் பாருங்கள், இது வந்து சிலிக்கா அண்ட் அலுமினியா அப்படி எழுதிட்டு 151ல் இந்த ரெண்டாவது லைனை ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சராக மார்க் பண்ணிவிடுங்க. அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், நேம் த மூமெண்ட் ஆஃப் த எர்த் லித்தோஸ்பெரிக் பிளேட்ஸ். டெக்னிக் மூமெண்ட் இந்த மாதிரி எழுதிடுங்க. டெக்டானிக் மூமெண்ட் இந்த மாதிரி எழுதிடுங்க. அடுத்து கிவ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் எக்ஸ்டிங்க்ட் வெல்கனோ. இது வந்து 150ல் இருக்குது, 130ல் 150ல் பாருங்கள். இதுலேருந்து இது வரைக்கும் 4th கொஸ்டின் ஆன்சர் மார்க் பண்ணிடுங்க. ஆன்சர் த ஃபாலோயிங் ப்ரீஃப்லி. வாட் இஸ் மெண்டல் 146ல் இருக்குது. 146ல் இதுலேருந்து இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் மார்க் பண்ணிடுங்க. செகண்ட் கொஸ்டின் ரைட் நோட் ஆன் த கோர் ஆஃப் த எர்த் 146ல் இருக்குது. 146ல் த கோர் இதுலேருந்து மார்க் பண்ணுங்கள். இந்த ஒரு லைனு, இந்த ஒரு லைனு, அடுத்து அதிலே இந்த ஒரு லைன், இந்த மூணுமே நமக்கு செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், டிஃபைன் எர்த்குவைக் 147. 147ல் இதுலேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணிவிடுங்க. தட் கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் சிஸ்மோகிராஃப் 147ல் இருக்குது. 147ல் இதிலேருந்து இது வரைக்கும் 4th கொஸ்டின் ஆன்சர் மார்க் பண்ணுங்கள். பாருங்கள், 5th கொஸ்டின் வாட் இஸ் வல்கனோ 148. 148ல் வல்கனோ அப்படிங்கிற தலைப்பில் இதுலேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணிவிடுங்க. 5th கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 6th கொஸ்டின் நேம் த 3 டைப்ஸ் ஆஃப் வல்கனோஸ் பேஸ்ட் அண்ட் பீரியாடிசிட்டி ஆஃப் இரப்ஷன். இது வந்து 149ல் இருக்குது. 149ல் இந்த இதை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க. 6வது கொஸ்டின் ஆன்சர். பேஜ் 149. அடுத்து 8th கிவ் ரீசன். ஃபர்ஸ்ட் பாருங்கள், நோ ஒன் ஹேஸ் பீன் ஏபிள் டு டேக் சாம்பிள்ஸ் ஃப்ரம் த இன்டீரியர் ஆஃப் த எர்த் 146. 146ல் அந்த 2 லைன் மட்டும் மார்க் பண்ணுங்கள். இந்த ஃபர்ஸ்ட் லைனும் இதில் இந்த சென்ட்ரல் கோர் கேஸ் வரி இதுலேருந்து ப்ரெஷர் வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு இந்த 2 பாயிண்ட் எழுதிட்டு இதில் ஸோ அப்படின்னு போட்டு இதை ஃபுல்லாக எழுதி முடிச்சிருங்க. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், த கான்டினென்டல் The continental crust is less dense than the oceanic crust. 145ல் இருக்குது. 145ல் இதிலேருந்து மார்க் பண்ணுங்கள். டைப்ஸ் வரைக்கும் செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் மார்க் பண்ணிடுங்க. பாருங்கள், 9th டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சியால் அண்ட் சைமா. பேஜ் நம்பர் 145, 146ல் இருக்குது. பாருங்கள், 145ல் இதுலேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு சியால் அப்படிங்கிற தலைப்பையில் போட்டு இதை எழுதுங்க. 146ல் சிமா இதுலேருந்து இது வரைக்கும் இந்த தலைப்பை போட்டு இதுலேருந்து இது வரைக்கும் அதை பற்றி எழுதுங்க. கட்டம் போட்டு எழுதுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, செகண்ட் ஒன் ஆக்டிவ் வெல்கனோ அண்ட் டார்மெட் வெல்கனோ. இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இருக்குது. பேஜ் நம்பர் 146, 149ல் இருக்குது. 149ல் 150ல் இருக்குது. பாருங்கள், 149ல் ஆக்டிவ் வெல்கனோ இந்த தலைப்பு போட்டு இதில் உள்ள பாயிண்ட்ஸ் எழுதுங்க. 150ல் இது வரைக்கும் இருக்கிறத சேர்த்துடுங்க. அடுத்து டார்மெண்ட் வெல்கனோ வந்து இந்த ஒரு பேராகிராஃப் மார்க் பண்ணிடுங்க. உள்ள பாயிண்ட்ஸ் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின், டிஸ்கிரைப் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வெல்கனோஸ் பேஸ்ட் ஆன் த எரப்ஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ். 10th பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ரைட் அபவுட் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் அண்ட் எர்த்குவைக்ஸ். 147, 148ல் இருக்குது. 147ல் இதுலேருந்து வாங்க, எர்த்குவைக்ஸ் மேக்காஸ் அப்படிலேருந்து வந்து 148க்கு வாங்க. 148ல் ஓசன் வரைக்கும் மார்க் பண்ணிடுங்க. செகண்ட் கொஸ்டின், டிஸ்கிரைப் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வெல்கனோஸ் பேஸ்ட் ஆன் த எரப்ஷன்ஸ். 149, 150ல் இருக்குது. 149ல் இதிலேருந்து ஆரம்பித்து 150க்கு வாங்க. 150ல் இது வர செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் மார்க் பண்ணிடுங்க. அந்த வெல்கனோஸ் டைப்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் விளக்கம் கொடுத்து அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும். தேர்ட் கொஸ்டின், நேம் த மேஜர் சோன்ஸ் ஆஃப் வெல்கனிக் ஆக்டிவிட்டி அண்ட் எக்ஸ்பிளைன் எனி ஒன். 150ல் இருக்குது. 150ல்
பாருங்கள், there are 3 மேஜர் ஜோன்ஸ் ஆஃப் வெல்கனிக்கல் ஆக்டிவிட்டிஸ். 3ல் நீங்கள் ஏதாவது ஒன்று மட்டும் இப்போ இந்த 3 வகையை நீங்கள் எழுதிடுங்க. எழுதிட்டு இதில் ஃபஸ்ட்டு சர்க்கும் பசிபிக் பெல்ட்டு, அடுத்து வந்து மிடில் காண்டினென்டல் பெல்ட்டு, அடுத்து மிட் அட்லாண்டிக் பெல்ட். இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் நினச்சணும் விளக்கமாக எழுதணும். உங்களுக்கு உங்கள் இஷ்டம். இது ஃபஸ்ட்டுனால நான் ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன். நீங்கள் செகண்ட் ஏதோ ஒன்று மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், மென்ஷன் பண்ணணும். சரியா? ஹார்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த எர்த் இன்டீரியர் இஸ் வெரி ஹாட். ஒய் 146ல் இருக்குது. 146ல் இதுலேருந்து இது வரைக்கும், இதுலேருந்து இது வரை அதே பேஜில் இதுலேருந்து இது வரை மார்க் பண்ணுங்கள். இதுதான் ஹார்ட்ஸில் ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் மார்க் பண்ணிடுங்க. தேர்ட் கொஸ்டின், ஹவு டஸ் வல்கனோ மேக் அன் ஐலாண்ட்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் மார்க் பண்ணிடுங்க. லேபிள் த பார்ட்ஸ் ஆஃப் வல்கனோ. இப்போ நான் அதை வந்து எழுதியிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த எரிமலை குழம்பு அதனுடைய பார்ட்ஸ், மாக்மா வெண்ட்டு, லேயர் ஆஃப் சைடு வெண்ட்டு, ஆஸ்பால் பாருங்கள். எல்லாமே நீங்கள் எப்படி எழுதிருங்க. இது வந்து மெயின் வெண்ட், சைடு வெண்ட்டு, இது வெண்ட். சரியா? நெக்ஸ்ட்டு, ஆன் an outline map of the world mark the Pacific ring of fire. நெருப்பு வளையம். அதாவது இது வந்து உங்களுக்கு உங்கள் புக்கில் இருக்குது. இந்த இருக்கா 150ல். இதை பார்த்து நீங்கள் இந்த மார்க் மட்டும் பண்ணுங்கள். இந்த நெருப்பு வளையம் இதை மட்டும் நீங்கள் அதில் பண்ணணும். பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம நெக்ஸ்ட் வீட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.